Hello friends, welcome back to my channel Priya's Kitchen and Fashion. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஒரு complete Diwali vlog பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே Diwali வாழ்த்துக்கள். நம்ம இன்னைக்கு Diwali shopping, Diwaliக்கு என்னெல்லாம் sweets prepare பண்ண, எப்படி celebrate பண்ணேன்னு பார்க்கலாம். தீபாவளிக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நான் ஊருக்கு போயிட்டேன். சோ ஃபர்ஸ்ட் மாமியார் வீட்டுக்கு போயிட்டு அதுக்கு அப்புறம் அம்மா வீட்டுக்கு போனோம். மாமியார் வீட்டுக்கு போயும்போது பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில ஷாப்பிங் போனோம். இப்போ நாங்க போயிருக்கிறது பாத்தீங்கன்னா இது வந்து போத்தீஸ். சோ போத்தீஸ்ல saree collection சூப்பரா இருந்துச்சு. நாங்க பார்த்தது எல்லாமே இந்த பாந்தினி print sarees, அதுக்கு அப்புறம் soft silk sarees இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு இருந்தோம். எனக்கு இந்த saree collections எல்லாமே ரொம்ப பிடிச்சது. அதுவும் இந்த especially இந்த yellow and maroon ரொம்ப சூப்பரா இருந்தது. சோ இந்த saree நான் செலக்ட் பண்ணேன். அதுக்கு அப்புறமா எங்க அண்ணி வந்து அவங்க செலக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய கலர் காம்பினேஷன்ஸ்லாம் சூப்பரா இருந்துச்சுங்க. எனக்கு வந்து அட்ராக்டிவா இருக்க கலர்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சோ இந்த பாந்தினி பிரிண்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருந்துச்சு. ஒரு செக்ஷன் ஃபுல்லா அந்த போத்தீஸ்ல வச்சிருந்தாங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா 2000 குள்ள இருந்தது. நான் எடுத்த அந்த yellow saree பாத்தீங்கன்னா 1800 rupees. சோ எங்க அண்ணி வந்து இந்த கலர் செலக்ட் பண்ணாங்க. yellow and blue கலர் காம்பினேஷன்ல கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருந்துச்சு. மெட்டீரியல் பாத்தீங்கன்னா சேமா இருந்துச்சு. அதுக்கு அப்புறம் நிறைய இன்னும் sarees வந்து பார்த்துட்டே இருந்தோம். அங்க போத்தீஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய சில்வர் ஜரி saree சூப்பரா இருந்துச்சு. எனக்கு இந்த மெரூன் and சில்வர் saree ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுல நிறைய கலர்ஸ் இருந்துச்சு. இது எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா ப்ளவுஸ் அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு. ஒரு மாதிரி மைல்டா அந்த கலர் வந்து அவ்ளோ அழகா இருந்தது. இதில் நிறைய கலர்ஸ் அவைலபிளா இருந்துச்சு. இதில் பிங்க் பாத்தீங்கன்னா அதுவும் ரொம்ப அழகா இருந்துச்சு. பிங்க் அண்ட் சில்வர் எப்பவுமே அந்த கலர் காம்பினேஷன் சூப்பரா இருக்கும். பிங்க்கும் மெரூனும் வந்து நாங்கள் கம்பேர் பண்ணிகிட்டே இருந்தோம். ஸோ பிங்கை விட எனக்கு மெரூன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த கலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா டார்க்காக ஒரு மாதிரி அழகாக இருந்தது. இந்த சாரியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1600 rupees. ஸோ இதுவும் வந்து சூப்பராக இருந்துச்சு. ப்ளவுஸ் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அதனால் இந்த சாரீ வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் சாரீஸ் வந்து பார்த்துட்டு இருந்தோம். அதாவது என்னோடய கோ-சிஸ்டருக்கு என் நாத்தனாருக்கெலாம் பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த கலர் காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சுங்க. அதாவது டார்க் நேவி ப்ளூ வித் பிங்க். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1800 rupees. ரொம்ப சாஃப்டான ஒரு மஸ்லின் சில்க் மாதிரி இருந்துச்சு. ஸோ நிறைய சாரீஸ் வந்து அழகாக இருந்தது. அப்படியே ஒரு செக்ஷனாக நாங்கள் பார்த்துட்டே வந்தோம். நாங்கள் போன அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப கூட்டம்லாம் இல்லை, ஓரளவுக்கு கம்மியாக தான் இருந்துச்சு. கலெக்ஷன்ஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு. நானும் என் நாத்தனாரும் ஒரு செக்ஷனும் பார்த்து எடுத்துகிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிசைனர் சாரீஸ் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து 3000லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரிசப்ஷனுக்குலாம் கட்டுற மாதிரியான சாரீஸ் ரொம்ப அழகாக இருந்தது. இதுலேயும் நிறைய கலர்ஸ் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. ஸோ இதெல்லாமே ஒரு கிளான்ஸ் பார்த்தோம். சாரீஸ் செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து சுடிதாருக்கு போனோம். இது பார்த்துட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா சுடிதார் மெட்டீரியல்ஸ். இதில் வந்து டிசைனர் மெட்டீரியல்ஸ் நான் பார்த்துட்டு இருந்தேன். இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1100லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. இந்த மாதிரி காட்டன் வித் சில்க் காட்டன் மெட்டீரியல் சுடிதார்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் ஷால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. ஸோ நான் எப்போவுமே துப்பட்டா வந்து கொஞ்சமாவது கிராண்டாக இருக்கணும்னு நினைப்பேன். ஸோ அந்த மாதிரியான சுடிதார் வந்து பார்த்துட்டு இருந்தோம். இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நேவி ப்ளூ அண்ட் பிங்க். ஸோ ஏற்கனவே இந்த காம்பினேஷன் இருக்கிறதுனால நான் வேறு கலர் பார்க்கலான்னு பார்த்துட்டு இருந்தேன். இந்த சுடிதார் மெட்டீரியல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டிசைன் வந்து நல்லா கிராண்டாக ஒர்க் வச்சு கொடுத்துருந்தாங்க. அண்ட் துப்பட்டா பார்த்தீங்கன்னா சந்தேரி சில்கில் கொடுத்துருந்தாங்க. இதில் நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருந்துச்சு. பிங்க், எல்லோ, க்ரீன், ப்ளூ இந்த மாதிரி இருந்துச்சு. நான் வந்து ஒரு எல்லோ செலக்ட் பண்ணேன். இந்த எல்லோ தான் அது. இதில் பார்த்தீங்கன்னா ஷால் வந்து சந்தேரி சில்கில் வரும். எல்லோ நல்ல ஒரு பிரைட் எல்லோங்க, சூப்பராக இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1600 rupees. அதுக்கப்புறம் இந்த சுடிதாரும் செலக்ட் பண்ணேன். இது வந்து என்னோட கோ-சிஸ்டர் எங்கள் அக்காவுக்கு செலக்ட் பண்ணேன். ஸோ இந்த கலரும் சூப்பராக இருந்தது. ஸோ போத்தீஸில் பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் முடிச்சுட்டு அடுத்தது RMKV போனோம். RMKV வந்து இது வண்ணார்பேட்டை RMKV, அதாவது திருநெல்வேலியில் தான் ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த RMKV பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். என்னோட கல்யாண புடவை எல்லாம் இங்கே தான் வாங்கினது. எப்போ போனாலும் இங்கே RMKV போயிட்டு தான் போவோம். RMKVயில் பார்த்தீங்கன்னா நான் சுடிதார் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். அதாவது ரெடிமேட் சுடிதார்ஸ் நிறையா இருக்குங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வாங்க. இந்த பிங்க் வந்து எனக்கு ரொம்ப கண்ணை ஊற்றிட்டே இருந்துச்சு. ஸோ பிங்க் அண்ட் எல்லோ காம்பினேஷன்லாம் சூப்பராக இருந்துச்சு. இதை வந்து நான் செலக்ட் பண்ணேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2060 rupees. இந்த ட்ரெஸ் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா சில்க் மெட்டீரியல் அண்ட் பேண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட். பேண்ட்டும் துப்பட்டாவும் உங்களுக்கு சேமாக வரும். அதுலேயும் நிறைய கலர்ஸ் வச்சுருந்தாங்க. இந்த ட்ரெஸ்ஸஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து மிரர் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. எல்லா கலர்ஸும் இதில் இருந்துச்சு. ப்ளூ, ஆரஞ்ச், பிங்க், எல்லோ, ஃப்ளூரசன்ட் க்ரீன் இந்த மாதிரி நிறையா கலர்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே RMKVயில் பார்த்தீங்கன்னா நமக்கு சுடிதார்ஸ் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மற்ற கடையை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ரெடிமேடில் அழகாக போடணும் அப்படின்னு நினச்சா இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ரொம்பவே அழகான கலெக்ஷன்ஸ் வந்து இங்கே இருக்கும். ஸோ இங்கே வந்து RMKVயில் சுடிதார் மட்டும்தான் பர்ச்சேஸ் பண்ணோம். சாரீ செக்ஷனுக்கு போகலாம். ஸோ இங்கே சுடிதார் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டு குழந்தைங்களுக்கும் ஹஸ்பண்டுக்கும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ ஷாப்பிங் வந்து அவ்வளோதான்.
இது பார்த்தீங்கன்னா இண்டஸ் வேலியிலேருந்து கேஸ்ட் அயர்ன் ப்ராடக்ட்ஸ் அமைச்சிருந்தாங்க. ஒரு கடாயும் தோசை கல்லும் அமைச்சிருந்தாங்க. பேக்கிங் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. பபிள் ரேப் பண்ணி அவ்வளோ அழகாக அமைச்சிருந்தாங்க. எந்த ஸ்க்ராச்சஸ் இல்லாமல் சூப்பராக வந்துருந்துச்சு. ஸோ ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தேன், அவ்வளோ அழகாக இருந்தது. இவங்க பார்த்தீங்கன்னா ப்ரீ சீசன் பண்ணி இவங்க ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க. நிறைய ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா கிரில் பேன், அதுக்கப்புறம் ஃப்ரையிங் பேன், தோசைக்கல்லே பார்த்தீங்கன்னா 2 பக்கம் கைப்பிடி வச்ச மாதிரி இருக்கும். கடையில் நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது. கிரில் பேன் இருக்குது. இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்து இவங்க கிட்ட இருக்குது. பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஏதாவது வறுவல்லாம் செய்யும் போது நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி இரும்பு கடாயில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. இது நல்லா மெயின்டைன் பண்ணோன்னா நம்ம அடுத்த ஜென்ரேஷன் கூட கொடுக்கலாம். அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட் வாங்கும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு பேம்ப்ளெட்டில் அவங்க என்னென்ன பண்ணணும் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதாவது குக் பண்ணும்போது என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் சீசனிங் பண்ணுறதுனா என்ன, எல்லாமே டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. இதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இப்போ நீங்கள் குக் பண்ணி முடிச்சுட்டு வாஷ் பண்ணுவோம் இல்லைங்களா, ஸோ தண்ணியோடு அப்படியே வைக்காமல் ஒரு துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எல்லா பக்கமும் நல்லா அப்படியே பரவி விடுங்க. அதாவது உள்ளேயும் வெளியிலையும் எண்ணெய் நல்லா தடவி வச்சுருங்க. அந்த பாத்திரம் பார்த்தீங்கன்னா துரு பிடிக்காமல் ரொம்ப நாள் நல்லாயிருக்கும். நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, கடாய் இல்லை தோசைக்கல் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எண்ணெய் தடவி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நாள் நல்லா இருக்கும். இப்போ இந்த கடாய் பாருங்கள், நான் வாஷ் பண்ணிட்டேன். இப்போ அடுப்பில் வந்து நான் பற்ற வச்சுட்டேன். எண்ணெய் கொஞ்சமாக விட்டுட்டு ஒரு ஒயிட் கலர் கிளாத்தோ இல்லைன்னா க்ளீன் கிளாத் எடுத்துக்கோங்க. நல்லா எல்லா பக்கமும் தொடச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது துரு அந்த பார்ட்டிகல்ஸ் இருந்தால் கூட அது ஈஸியாக வெளியில் வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஹீட் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா இந்த கடாய் வந்து ரொம்ப நாள் சூப்பராக இருக்கும். இப்போ ஃபெஸ்டிவல் சீசன்னால் நல்லா ஹெல்த்தியாக சமைக்கலாங்கிறதுக்காக இந்த மாதிரி கடாய் வந்து நான் வாங்கினேன். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இதில் வந்து குலாப் ஜாமுன் பண்ணேன், ரொம்ப அழகாக வந்துச்சு. ஸோ குலாப் ஜாமுனுக்கு பார்த்தீங்கன்னா உருண்டையெல்லாம் உருட்டி வச்சுட்டேன். நான் எனக்கு எம்டிஆர் குலாப் ஜாமுன் மிக்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணேன். இப்போ ஜீராவும் காய்ச்சி வச்சுட்டேன். இப்போ இந்த உருண்டையெல்லாம் வந்து நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூடானதோ நீங்கள் வந்து உருண்டையெல்லாம் உள்ளே போட்டுருங்க. இப்போ பாருங்கள் நல்லா அப்படியே பொன்னிறமாக சூப்பராக வந்துருச்சு. எப்போவுமே இந்த மாதிரி காஸ்ட் அயர்ன் யூஸ் பண்ணும்போது கேஸ் ஸ்டவ்வில் யூஸ் பண்ணுங்கள், இண்டக்ஷனில் யூஸ் பண்ணாதீங்க. சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா பொரிச்சு எடுத்திங்கன்னா ஒரே மாதிரி, அதாவது எல்லா ஜாமுனும் ஒரே கலரில் சூப்பராக வந்திருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் நிறையா வேணும் அப்படின்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கூப்பன் கோட் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த கோட் யூஸ் பண்ணி நீங்கள் ப்ராடக்ட்ஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் பண்ணுறதுக்கான லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதுவுமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு பண்ண ஸ்வீட்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. ஒரு சில ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா அம்மா வீட்டில் செஞ்சு கொடுத்தாங்க. அதாவது அதிரசம், தட்டை, மிக்சர், முறுக்கு இதெல்லாமே அம்மா வீட்டில் செஞ்சாங்க. நான் வந்து மோட்டிச்சூர் லட்டு, அதுக்கப்புறம் மா லட்டு, குலாப் ஜாமுன் இதெல்லாம் தான் நான் பண்ணேன். ஸோ தீபாவளிக்கு பார்த்திங்கன்னா ஸ்வீட்ஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. தீபாவளி அன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கன்னா நான் இந்த சாரீ கட்டியிருந்தேன். எல்லோ அண்ட் பிளாக் காம்பினேஷனில் ஒரு குப்படம் சில்க் சாரீங்க. இந்த சாரீ பார்த்திங்கன்னா லில்லி ஃபேஷன்ஸ் இன்ஸ்டாகிராம் பேஜில் அவங்கக்கிட்ட இந்த சாரீ வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். அதாவது பாடியில் பார்த்திங்கன்னா ஒரு செக்ஸ் வந்திருக்கும், கோல்டன் செக்ஸ் வந்திருக்கும். ஸோ அவ்வளோ பிரைட்டாக அது தெரியாது. இந்த சாரீக்கு பார்த்திங்கன்னா பிளாக் ப்ளெயின் ப்ளவுஸ் இருக்கும். நான் ஏற்கனவே என்கிட்ட ப்ளவுஸ் இருக்குன்னா நான் மேட்ச் பண்ணி கட்டிட்டேன். ஸோ தீபாவளி அன்றைக்கி எல்லாருமே இந்த சாரீ சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ மார்னிங் பார்த்திங்கன்னா பூஜையெல்லாம் முடிச்சுட்டு சாமிக்கு படையெல்லாம் முடிச்சுட்டு கீழே கொஞ்சம் நேரம் பட்டாசு வைக்க போனோம். பசங்கள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பட்டாசு வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களும் சேர்ந்து கூட பட்டாசெல்லாம் வச்சோம். எனக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பட்டாசுனா பயம். ஸ்டில் எல்லோரும் கம்பேர் பண்ணனால என் பசங்களாம் என்னை ரொம்ப கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நம்மளும் கொஞ்சம் பட்டாசுலாம் வைக்கலாம் அப்படின்னு ஒரு பட்டாசு வச்சேன். ஸோ சூப்பராக இருந்துச்சு. தீபாவளி வந்து அழகாக ஸ்டார்ட் பண்ணோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்களா கீழே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நீங்கள் வேலைலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் பட்டாசெல்லாம் வச்சோம். லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு. அதாவது தீபாவளி அதுவுமா நான்வெஜ் இல்லாமையா அப்படின்னு சொல்லி கொஞ்சமாவது மட்டன் வேணும் வாங்கி மட்டன் குழம்பு செஞ்சேன். ஸோ மட்டன் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ வெங்காயம் கருவேப்பிலை நல்லா தாளிச்சிட்டு இது கூட வந்து தக்காளி சேர்த்துக்கிட்டேன். மட்டன் வேக வைக்கும் போது பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள், மிளகாத்தூள், உப்பு போட்டு வேக வச்சுட்டேன். இப்போது வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஞ்சள் தூள், மிளகாத்தூள், அதுக்கப்புறம் மல்லித்தூள், மட்டன் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி, பூண்டு, கொஞ்சம் சின்ன வெங்காயம், பட்டை, சோம்பு, கொஞ்சம் தேங்காய் இது எல்லாமே நல்லா அரைச்சிட்டு இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம தண்ணி, அதாவது மட்டன் வேக வச்ச தண்ணி இருக்குது இல்லைங்களா, ஸோ அதுவும் உள்ளே சேர்த்துட்டு மட்டனும் உள்ளே சேர்த்துட்டு லைட்டாக கொதி வந்தோடனே நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். ஏன்னா ஏற்கனவே மட்டன் நல்லா வெந்துருச்சு. ஸோ மட்டன் குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஸ்வீட்ஸ் கொடுக்க போனேன். நான் வந்து அந்த மாதிரி அழகாக பிளேட்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். நம்ம வீட்டில் செஞ்ச ஸ்வீட்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் சந்தோஷம் கிடைக்கும். ஸோ எல்லா ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கும் நான் வந்து ஸ்வீட்ஸ் கொடுத்துட்டு வந்தேன்.
ஆயிடுச்சு. ஃபிலிம் புக் பண்ணியிருந்தோம். அண்ணாத்த படத்துக்கு போகிறோம். ஸோ வ்ளாக் வந்து அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். தேட்டர் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ ரொம்ப மாதத்துக்கு அப்புறம் நாங்கள் தேட்டருக்குள்ளே போகிறோங்கிற எக்ஸைட்மெண்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரெயின் சினிமாஸ் இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ புதுசாக ஒரு ஓப்பன் பண்ண ஒரு மால். எல்லாமே ஒரு நல்ல எக்ஸைட்மெண்ட்டோட தீபாவளி அன்னைக்கு போகிறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக தான் தமிழ் படம் ரிலீஸ் பண்ணுவாங்க. ரொம்ப ஃபேமஸான ஆக்டர் இல்லைனா ரொம்ப ஹிட்டான படம் அந்த மாதிரி தான் இங்கே ரிலீஸ் பண்ணுவாங்க. அதனால் எப்போ தமிழ் படம் வந்தாலும் பார்த்துட்டே இருப்போம், டக்குன்னு புக் பண்ணிடுவோம். அதே மாதிரி இன்றைக்கி ஒரு ஷோ தான் போட்டிருந்தாங்க 5:10. ஸோ அந்த ஷோ புக் பண்ணி நாங்கள் அண்ணாத்த படத்துக்கு வந்தோம். இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா நாங்களும் என்னோடய ஃப்ரெண்ட் ஃபேமிலியும் வந்திருந்தோம். ஸோ இன்னும் 2 பேரும் ஜாயின் பண்ணுறதா இருந்துச்சு. அவங்களால வர முடியலை. ஸோ எங்களை விட பார்த்திங்கன்னா பசங்க ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அவங்களுக்கு அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருந்தாங்க. இப்போ படம் பார்த்து முடிச்சு கிளம்பிட்டோம். ஸோ நான் வீட்டுக்கு போய் நாங்கள் கிராக்கர்ஸ் விடணும்னு பசங்க ரொம்ப தொல்லைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ படம் விட்ட உடனே நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ வீட்டுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா எங்கள் போகிற வழியில் எங்களோட டவுன்ஷிப், அதாவது நான் இருக்கிற இடம் வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதோட வியூ, அதாவது ஃபுல்லாக லைட்டிங் போட்டிருந்தாங்க. தீபாவளிக்காக இந்த மாதிரி வருஷம் டெக்கார் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதனால் வெளியில் இருந்து போகும்போதே வீடியோ எடுத்துகிட்டு போனேன். எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா பிளாக்ஸுக்குமே இந்த மாதிரி லைட்ஸ் போட்டிருப்பாங்க. ஒரு ஃபங்க்ஷனுமே நல்லா கிராண்டாக கொண்டாடுவாங்க. பட் இந்த கொரோனா டைமில் எதுவுமே ஃபங்க்ஷன்ஸ் வைக்கிறது இல்லை. ஸோ இந்த தீபாவளி மட்டும் எப்போவுமே லைட்ஸ் அழகாக போட்டிருப்பாங்க. உள்ளே அப்படியே போகும்போது பார்த்திங்கன்னா எல்லா குழந்தைங்க அண்ட் ஃபேமிலியோடு வந்து அவங்க தீபாவளி அழகாக ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே ஆந்திராவில் பார்த்திங்கன்னா அவங்க ஈவினிங் தான் தீபாவளி ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அப்படியே உள்ளே வந்து கார் பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் பட்டாசு வைக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ குழந்தைங்களும் அதே மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, எப்போ தான் வைப்போம் அப்படின்னு. ஸோ எங்களுக்காக பார்த்திங்கன்னா ஒரு சில ஃப்ரெண்ட்ஸும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கெல்லாம் கூட சேர்ந்து நாங்கள் பட்டாசெல்லாம் வச்சோம். ஏற்கனவே பார்த்திங்கன்னா பட்டாசுனால் எனக்கு லைட்டாக பயம். இதில் வந்து பார்த்து ஒரு பட்டாசும் வச்சுட்டே இருந்தேன். ஆனால் நான் வைக்கிற எந்த பட்டாசுமே மேலே அந்த புஸ்ஸுலாம் வரவே மாட்டேங்குது. இந்த புஸ்வானெல்லாம் வைக்கும் போது பார்த்திங்கன்னா அது புஸ்ஸுன்னு போயிடுது, மேலே வரவே மாட்டேங்குது. இன்னொரு ஃப்ரெண்டு அவள் வச்சாலும் அதுக்கும் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக ஒரே ஒரு புஸ்வான மாதிரி நம்ம வச்சே தீரணும்னு ஆர்வமாக வச்சேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைனலாக ஒரே ஒரு புஸ்வானை வச்சுட்டேன். பசங்கள்லாம் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்காவது நம்ம வச்சே தீரணும் அப்படின்னு வச்சேன். ஒன்றாவது மேலே வந்துச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது.
சூப்பராக என்ஜாய் பண்ணவங்க. தீபாவளி அவ்வளோ அழகாக போச்சு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 10:10 ஆகிடுச்சு. ஸோ எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. டவுன்ஷிப்பில் யாருமே இல்லை, நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். என் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா மிச்சம் மீதி இருக்க வெடியெல்லாம் எடுத்து ஸோ மொத்தமாக எல்லாம் ஒன்றா வச்சுட்டாரு. எல்லாருமே வந்து அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அவ்வளோதான், இந்த vlog இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு பிக் தம்ஸ் அப் கொடுங்க. உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.